என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, இப்போது நீ கேட்கிற இந்த வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. உன் வீட்டின் கதவை தட்டிக் கொண்டிருக்கிற என் கிருபையின் சத்தம் இது. உன் பிள்ளைகளின் எதிர்காலம் மாற வேண்டும் என்று உன் இருதயத்தில் நீ அழுத கண்ணீரின் பதில் இது. இதைத் தள்ளிவிடாதே. பிறகு கேட்பேன் என்று சொல்லாதே. இந்த நிமிஷமே நான் உன்னோடு பேசுகிறேன். நீ உன் பிள்ளைகளை பார்த்து பல இரவுகள் கவலையுடன் இருந்தாய். அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா? தவறான வழியில் போய்விடுவார்களா? நாம் அனுபவித்த கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டாம். இந்த எண்ணங்களோடு நீ உன் மனதில் அழுதாய். உன் கண்களில் தெரியாமல் வழிந்த கண்ணீரை நான் பார்த்தேன். உன் நெஞ்சுக்குள் அடக்கி வைத்திருந்த பயத்தை நான் கேட்டேன். நான் உன் தேவன். நான் உன் வீட்டின் ஆண்டவர். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. நீ இன்று கேட்கிறாய், கர்த்தரே, என் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்களா? நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் அவர்களை என் கரத்தின் உள்ளங்கையில் எழுதிப் பதித்திருக்கிறேன். உன் பிள்ளைகள் என் கண்களுக்கு மறைந்தவர்கள் அல்ல. நீ அவர்களை ஒரு தாயாக, ஒரு தந்தையாக கவனிக்கிறாய். ஆனால் நான் அவர்களை உயிரைக் கொடுத்து நேசித்தவன். உன் வீட்டில் சண்டைகள் நடந்த நாட்களிலும், உன் பிள்ளைகள் மனவேதனையுடன் அமைதியாக இருந்த நாட்களிலும், பணக்குறைவால் நீ அழுத்தப்பட்டிருந்த காலங்களிலும், நான் உன் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. நீ சில சமயம் நம்பிக்கையை இழந்தாய். எதுவும் சரியாக போகவில்லை என்று சொன்னாய். ஆனால் நான் உன் வாழ்க்கையில் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் இருள் அல்ல. அது ஒளி. அது நம்பிக்கை. அது ஆசீர்வாதம். நீ இன்று விதைக்கிற ஜெபங்கள் வீணாகப் போகவில்லை. ஒவ்வொரு ஜெபமும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீரும் என் சந்நிதியில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. உன் மகன் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறான? நான் அவனுக்கு வழிகாட்டுவேன். உன் மகள் மனதில் உடைந்திருக்கிறாளா? நான் அவள் இருதயத்தை சுகப்படுத்துவேன்.